செய்திகளை சொல்வதில் எதற்கு இத்தனை அவசரம், எதற்கு இத்தனை மிகைப்படுத்தல்கள், எதற்கு இத்தனை சித்தரிப்புகள்? பின்னணி இசை இல்லாத ஒரு திரைப்படத்தை கூட நீங்கள் கண்டுவிட முடியும், பின்னணி இசை இல்லாத ஒரு செய்தி தொகுப்பு இங்கு இல்லை என்று ஆகிவிட்டது. சுவாரஸ்யங்கள் தான் ஒரு செய்தியின் முக்கியத்துவத்தை முடிவு செய்யும் என்று சொன்னால், அண்மை செய்திகளுக்கும் அதிரடி செய்திகளுக்கும் நடுவே அறங்களை தொலைத்துக் கொண்டிருக்கின்றன ஊடகங்கள். இந்த நூற்றாண்டில் ஊடகங்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஆகச்சிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? பரபரப்பு. வன்முறைகளை செய்தியாக்கினார்கள், பரவாயில்லை. செய்திகளில் சொல்வதில் எதற்கு இத்தனை வன்முறை? அதிரடி செய்திகள், வைரல் செய்திகள், பரபரப்பு செய்திகள், பிரேக்கிங் செய்திகள், இப்படி பரபரப்புகளுக்கு மக்களை பழக்கப்படுத்தி அதிர்ச்சி காரணிகள் இல்லாத செய்திகளை ஏற்க மறுக்கிறது மக்கள் மனம். நிவர் புயல் கரையை கடந்தது, வர்தா புயல் அளவுக்கு சேதாரம் இல்லை என்று சொன்னால் ஏமாந்து போகிறார்கள் மக்கள். அன்றைய நாளின் பரபரப்பு போய்விட்டதாம். இப்படி எதிர்மறை செய்திகளுக்கு மக்களை ஆளாக்கி ஒரு உளவியல் சிக்கல்களை இங்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது எனக்கு. உண்மைகளை உள்ளபடி சொல்வதும், அந்த உண்மைகளின் பின்னணியை ஆராய்ந்து சொல்வதும், குரலற்றவனின் குரலா இருப்பதும் தானே ஊடகத்தின் கடமை. முந்தி தருவதில் இருக்கும் முனைப்பை இந்த கடமைகளை முழுதாய் செய்வதில் ஊடகங்கள் காட்டினால் போதும், நான் சொன்ன பாதி சிக்கல்கள் தீர்ந்து போகும்.